இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 2.5 கிலோமீட்டர் மட்டும் தான் சைட்டுக்கு போயிடலாம். ஆவடி நியூ பஸ் ஸ்டாண்ட் இதுதான். இங்க இருந்து ஷார்ப்பா 2.5 கிலோமீட்டர் 7 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். பின்னாடி தெரியுதா விஜயன் சின்மயா வித்யாலயா ஸ்கூல். இங்க இருந்து நடந்து போற தூரத்துல ஒரு சைட்டு, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில. அப்படியே சுத்தி பாருங்க எவ்வளவு வீடுகள். எதுவுமே சின்ன சின்ன வீடுகள்லாம் கிடையாது. எல்லாமே டபுள் ஸ்டோரி ட்ரிபிள் ஸ்டோரி வீடு. எல்லாருமே ஹைஃபை பீப்புள்ஸ் தான் வாழ்றாங்க. CMD அப்ரூவ்டு அண்ட் ரெரா அப்ரூவ்டு. 90% வரைக்கும் நம்மளுக்கு லோன் தராங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கோ பால் கடைக்கோ கட்டுமான பொருட்கள் வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட்லயே 4-5 கடை இருக்கு. நாங்க வாங்கும்போது இப்ப 4000 தான் வாங்கணும். இப்ப 6000 போட்டிருக்காங்கடா. எப்படா வாங்குனீங்க? நாங்க ஒரு வருஷம் தான். ஒரு வருஷத்துல 2000 ரூபாய் ஏறிடுச்சா? ஆமா, இங்க அப்படிதான் இருக்கும். இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் எப்படி போவீங்க? ரயில்வே ஸ்டேஷன்லாம் பைக்ல போவோம், சில வாட்டி சைக்கிள்ல கூட போயிடலாம். 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. இந்த சைட் யார் வாங்குறீங்களோ அவங்க ரொம்ப லக்கின்னு நான் சொல்வேங்க. ஒரு ஒயர் கூட நடுவுல போகாம அவ்வளவு அழகா ஸ்ட்ரீட்லயே ஒயர் போற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. வெளியில 7000 ருபீஸ் விக்குது. பட் இங்க நமக்காக நம்ம சேனலுக்காக 5999 per ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆவடிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஏரியா இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது ஒரு லாஸ்ட் சான்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை பேரோட கனவு? இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர் சர்க்கிள்க்குள்ளவே ஒரு இடம் வாங்கணும். அது ஒரு CMD லிமிட்டுக்குள்ள காமராஜர் நகர்ல மெயினான ஏரியால பட்ஜெட்ல வாங்கணும்னு எத்தனை பேரோட கனவு? என்ன மாதிரி வாங்க. கரெக்டா இங்க இருந்தே கரெக்டா 2.5 கிலோமீட்டர் மட்டும் தான் சைட்டுக்கு போயிடலாம். ஆவடி நியூ பஸ் ஸ்டாண்ட் இதுதான். ஆப்போசிட்ல அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒர்க் நடக்குது. இங்க இருந்து ஷார்ப்பா 2.5 கிலோமீட்டர் 7 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரைம் ஏரியா. இங்க இருந்து ஷேர் ஆட்டோ போகும், பஸ் போகும், எல்லாமே போகும். இப்படியே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்தும் கரெக்டா 2.5 கிலோமீட்டர் மட்டும் தான். பின்னாடி தெரியுதா விஜயன் சின்மயா வித்யாலயா ஸ்கூல். இங்க இருந்து நடந்து போற தூரத்துல ஒரு சைட்டு, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல 7000 விக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்டே அவ்வளவு விலைக்கு விக்குது. ஆனா அந்த அபார்ட்மெண்ட் ரேட்டுக்கு நான் தனி வீடே தரேன். சூப்பரான பிரைம் லொகேஷன்ல ஒரு இடம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 7 நிமிஷத்துல இந்த சைட்டுக்கு வந்தா. நடுவுல டிராபிக் இருந்ததுனால தான் அந்த 2 மினிட்ஸ், இல்லன்னா 5 நிமிஷத்துல வந்திருக்கலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து காமராஜர் நகர்ல பஸ் போற ரூட்ல இருந்து பாருங்க, எட்டி பார்த்தா நம்ம அசெட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸோட திருக்குமரன் நகர் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல வெளியில 7000 ரூபாய் போட்டிருக்காங்க. இங்க ஒரு ஆஃபர் பிரைஸ் இருக்கு, காட்டுறேன். இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டர்ஸ் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டே வெயிட் பண்ணுவோம். அங்க ஷேர் ஆட்டோ இருக்கும். ஷேர் ஆட்டோலாம் இங்க வாசல்லே வந்து நிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன். இதை விட வேற ஏதாவது மெயினா கிடைக்குமா நம்மளுக்கு? அதுவும் ஆவடியில. ஆவடி சுத்தி தான் இடம் இருக்கே தவிர ஆவடிக்குள்ள இடமே கிடையாது. ஆவடி சுத்தினா வெளியில தான் இடம் இருக்கு. பட் இங்க ஆவடிக்குள்ளவே காமராஜர் நகர்லயே இருக்கு. நிறைய ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் பஸ்ஸும் ட்ரெயினும் ஈஸியா போயிட்டு வர மாதிரி இருக்கு. நம்ம சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நீ சும்மா சொல்றேன்னு சொல்வீங்கல்ல, அதுக்காக பாருங்க. அங்க இருந்து இந்த ஒயிட் பில்டிங் தெரியுதா? இந்த ஒயிட் பில்டிங் உள்ளதான் அசெட் ட்ரீ. காட்டுட்டுமா? நம்ம இப்ப ஒயிட் கலர் பில்டிங் காமிச்சல்லங்க, இந்த பில்டிங் தான். இங்க இருந்து இப்படி பாத்தீங்கன்னாலே திருக்குமரன் நகர் அசெட் பிளஸ் தெரியும். அப்படியே சுத்தி பாருங்க எவ்வளவு வீடுகள். எதுவுமே சின்ன சின்ன வீடுகள்லாம் கிடையாது. எல்லாமே டபுள் ஸ்டோரி ட்ரிபிள் ஸ்டோரி வீடு. எல்லாருமே ஹைஃபை பீப்புள்ஸ் தான் வாழ்றாங்க. இந்த பக்கம் 100 மீட்டர்ஸ் சொன்னேன் இல்லையா? அந்த 100 மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு, யோகா சென்டர் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங், பேட்மிண்டன், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் அசெட் பிளஸ்னுடைய திருக்குமரன் நகர் போட்டிருக்காங்க. ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்க. நல்ல கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கொடுக்குற மாதிரி CCTV கேமரா கொடுத்துருக்காங்க. 40 ஃபீட் 30 ஃபீட் 24 ஃபீட் அகலமான தார் சாலைகள் இருக்கு. சோலார் லைட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. EB சொல்லவே வேண்டாங்க, 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துட்டாங்க. எதுவுமே எந்த பிளாட்டுமே ஒயர் கனெக்ஷன் இப்படி கிராஸா போறது மேல போறது அந்த மாதிரிலாம் இல்லாம ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. இது என்ன அப்ரூவ்டுன்னு தெரியுமா? CMD அப்ரூவ்டு அண்ட் ரெரா அப்ரூவ்டு. 90% வரைக்கும் நம்மளுக்கு லோன் தராங்க. CMD லிமிட்லாம் ஓகே தான். ஆனா ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் எங்க போறது அப்படின்னு கேக்குறீங்களா? பக்கத்திலே KC ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கோ பால் கடைக்கோ ஏன் வீடு கட்டுற பொருட்கள் இருக்குல்ல, அது வரைக்கும் கட்டுமான பொருட்கள் வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட்லயே 4-5 கடை இருக்கு. அப்பனா இது எந்த இடம் ஃபாஸ்டா டெவலப் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? பாருங்க, நிறைய வீடுகள் கட்டி இருக்காங்க. நிறைய வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த சைட் இருக்கு. நம்ம போய் இனிமேட்டு டெவலப் பண்ணணுமே அவசியமே கிடையாது. ஆல்ரெடி டெவலப் ஆன இடத்துல ஒரு பட்ஜெட்ல, அதுவும் 80% லோன்ல APF ப்ராஜெக்டா நீங்க எந்த பேங்க்ல கேட்டாலும் லோன் வாங்கி கொடுத்துருவாங்க.
ஹாய் ஆண்டி. உங்க வீடு எங்கடா இருக்கு? இங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க? இங்கதான் இருக்கு வீடு. எந்த வீடு? அந்த வெள்ளை கலர் வீடு. இங்க நான் இடம் வாங்கலான்னு வந்தேன். இந்த இடம் வாங்கலாமா? நீங்க வாங்கும்போது எவ்வளவுன்னு வாங்குனீங்க? நாங்க வாங்கும்போது இப்ப 4000 தான் வாங்கணும். ஏய், இப்ப 6000 போட்டிருக்காங்கடா. எப்படா வாங்குனீங்க? நாங்க ஒரு வருஷம் தான். ஒரு வருஷத்துல 2000 ரூபாய் ஏறிடுச்சா? ஆமா, இங்க அப்படிதான் இருக்கும். இங்க அப்படிதான் இருக்குமா? சரி, உங்க ஸ்கூல் எங்க இருக்கு? எங்க ஸ்கூல் இங்கதான் சின்மியால. இதோ இங்க ஒரு 30 மீட்டர்ஸ்ல இருக்கே சின்மியா ஒரு வித்யாலயா. பில்டிங் அங்க இருக்கு. அதானா? நடந்தே போயிடுவீங்களா இல்ல சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவீங்களா? நடந்தே போயிடுவோம். நடந்தே சைக்கிள் தான் தேவைப்படாது. நடந்தே போயிடுவீங்க. ஒரு மதியம் மேய்ச்சாலே போயிடும். ஒரு சரி, இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் எப்படி போவீங்க? ரயில்வே ஸ்டேஷன்லாம் பைக்ல போவோம், சில வாட்டி சைக்கிள்ல கூட போயிடலாம். 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளவுதானா? சைக்கிள்லயே போயிடுவீங்களா? அம்மா அலோவ் பண்றாங்க? ஓ, அப்படியும் வந்துருமா? இங்க இருந்து சைக்கிள்லயே போயிடலாம் இந்த காலத்துக்கு. சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே இல்லனா சைக்கிள்லயே போயிடுவீங்க. சரிங்க, தண்ணி எல்லாம் எப்படிடா இருக்கு? தண்ணி எல்லாம் சுத்தமா வரும். சுத்தமா குடிக்கலாம். டேப் தண்ணியா? டேப் தண்ணியை குடிப்பேன். ஆரோ போடாம அப்படியே குடிக்கலாம்? குடிக்கலாம். நிஜமாவா? எனக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன், எனக்கு இன்னும் தரணும், நான் குடிச்சு பாப்பேன். ஓகேவா? சரி, நீ வாங்கும்போது 4000 ரூபாய், இப்ப 6000 ரூபாய் விக்குது. நான் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இது விக்கிறேன்னா ஒரு 8000 ரூபாய் போகுமா? அதுக்கு மேலே கொடுப்போம். எப்படா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? சின்ன பசங்க தானே, உங்களுக்கு எப்படா தெரியுது? அதெல்லாம் இங்க போட்டிருக்க பேனர் பார்த்து கத்துப்போம். பேனர் போட்டு கத்துப்போம். நீ வீடு வாங்குவாங்க, டிவில போடுவாங்க. இடம் வாங்கும்போது கூடவே போவீங்களா நீங்க எல்லாம்? நீ போவியா? நீ போவியா? அதான் இவ்வளவு கரெக்டா சொல்றியா? சரி, ஆன்டி இங்க வந்து இடம் வாங்கினா பத்திரமா பாத்துப்பியா? பாத்துருக்கேன். வாங்க, பாத்துக்கிறீங்களா? சரி, ஓகேடா, தேங்க்ஸ்டா. இந்த ஆங்கிள் பாருங்க, இந்த சைட்ல இந்த ஆங்கிள் பாருங்க, அவ்வளவு சூப்பரா நச்சுன்னு இருக்கு. இந்த கார்னர்ல நின்னு காட்டுறேன் பாருங்க. இந்த சைட் யார் வாங்குறீங்களோ அவங்க ரொம்ப லக்கின்னு நான் சொல்வேங்க. இந்த கார்னர் சைட் யார் வாங்குறீங்களோ அவங்க ரொம்ப லக்கின்னு சொல்வேன். அப்படியே நீங்க வைட் ஆங்கிள் வச்சு காட்டுங்க. எடிட்டிங் எதுவுமே பண்ண வேண்டாம். மித்துன் அப்படியே போடு, மாண்டேஜ் கூட போடாத. இங்க இருக்குல்ல, இதையும் கட் பண்ணாத, அப்படியே போடு. இந்த ஆங்கிள் பாருங்க, அவ்வளவு வீடு, லேண்டு, ஒரு ஒயர் கூட நடுவுல போகாம அவ்வளவு அழகா ஸ்ட்ரீட்லயே ஒயர் போற மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ். அதே போல இங்க அந்த தார் ரோடு டில் எண்ட் டு டில் எண்ட் இப்படி போட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. வெளியில 7000 விக்குது. நீங்க வந்தா விசாரிக்கணும். ஜிஎஸ்டி போட்டாங்க கரெக்டா இருக்கும், வேற யாரோ போட்டாங்க கரெக்டா இருக்கும்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். யாரு போட்டாலுமே பக்கத்துல விசாரிச்சு வாங்குங்க. நான் விசாரிச்சுட்டு போடுறேன், அந்த தைரியத்துல சொல்றேன். வெளியில 7000 ருபீஸ் விக்குது. பட் இங்க நமக்காக, நம்ம சேனலுக்காக 5999 per ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு லிமிடெட் ஆஃபர் தான். மொத்தமே 54 பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. 1.48 ஏக்கர்ஸ் மட்டும் தான். அவ்வளோ வீடுகளுக்கும், ஸ்கூலுக்கும், ஹாஸ்பிட்டலுக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கும், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துல 5999, அதுவும் ஆவடி காமராஜர் நகர். இங்க நீங்க கூகுள் போட்டிங்கனாலே தெரிஞ்சிரும். அவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவ்வளோ சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அவ்வளோ காலேஜஸ் இருக்கும், ஷேரோட்டஸ் போகும், அது இதுன்னு எல்லாமே இருக்கும். வந்தா பார்த்தா உடனே பிடிச்சிடும். சென்னைக்குள்ள சிஎம்டி லிமிட்ல ஆவடிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஏரியா இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது ஒரு லாஸ்ட் சான்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாமா? 54 பிளாட்ல 24 பிளாட் போயிடுச்சு. இன்னும் 50 பிளாட் தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஆன்ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. புரோக்கரேஜ் இல்லாத சைட்ஸ் மட்டும் தான் நம்ம போடுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். புரோக்கரேஜ் இல்லாம நீங்க இடத்துக்கான காஸ்ட், அடிஷனலா ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் மட்டும் கொடுத்து உங்க சொந்த இடத்த, உங்க கனவு இல்லத்தை, உங்க கனவு இடத்தை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நான் ஒரு குட்டி பையனோட கிளிப்பிங் அட்டாச் பண்றேன் பாருங்க. அவங்க இடம் வாங்கும்போது அந்த பையன் கூடவே இருந்துச்சு போல. இந்த வெள்ளை கலர் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டோட ஓனர் பையன். அவன் சொல்றான், நாங்க வாங்கும்போது 4000 ரூபாய், இப்ப 6000 ரூபாய் போட்டிருக்காங்கன்னு அவன் சொல்றான். ஒரு குட்டி பையன் சொல்றான். அப்ப நீங்க இன்னும் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே டெவலப் ஆயிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு 5999 விற்கிறது. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு 8000 வித்தாலுமே 9000 வித்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப விட்டுட்டு அப்ப போய் ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க இடத்துடன் வீடுடன். இடம் வாங்கி வீடு கட்டிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் எனக்கு இல்லை.